நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. ராளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? அக்கினியில் நடந்து வந்தோம், அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போக இல்லையப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? தானியேல் 3வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படிக்கு தன் இராணுவத்தில் பலசாலி ஆகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுதி தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அன்பானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த வேத பகுதி தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை வணங்காத போது அவர்கள் சொன்ன பதில், நாங்கள் ஆராதிக்கிற தேவனை எங்களை காப்பாற்றுவார், அப்படியே போனாலும் நாங்கள் அந்த பொற்சிலை வணங்க மாட்டோம் என்று சொன்னோன்னு அவன் கடும் கோபமடைந்து சூளை 7 மடங்கு சூடாக்கினான். அப்பொழுது அவர்களை அந்த சூளையிலே போடுவதற்கு கட்டப்பட்டவர்களாய் கொண்டு போன புருஷரை தீச்சூளை கருகி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தீயில விழுந்தவர்களோ, கட்டுண்டவர்களாய் விழுந்தவர்களோ எப்படி அக்னி நடுவிலே என்ன செய்ய உலாவினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் தீச்சூளையை உண்டாக்குகிற கடும் கோபத்தால் தீச்சூளையை அக்னியிலே போடப்படுகிற சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களோடு உலாவுவார். உங்களுக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், உங்களுக்கு விரோதம் செய்ய நினைக்கிறவர்கள் அக்னியிலே வெந்து போவார்கள். நீங்களோ அந்த அக்னியின் நடுவிலே அக்னி உங்களில் பலன் ஒன்றும் செய்வதில்லை. அதனால கலங்காதும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பொல்லாங்கனை கொடுத்தும் மனிதர்களை கொடுத்தும் நீங்கள் கவலைப்படாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதை நம்பிக்கைப்படுத்தி, என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி எந்த அக்னியோ, எந்த தீச்சூளையோ, எந்த தண்ணீரோ உங்களை ஒன்றும் செய்யாது. அவைகள் ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களோடு உலாவுவார். அதினின்று உங்களை காப்பாற்றுவார். அது உங்களை ஒன்றும் பலன் செய்யாது. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளின் காலை முதலே மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கினபடி கொடி நன்றி தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. பொல்லாங்கனாலும் மனிதர்களாலும் அக்னி போன்ற பாதையில் நடக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தீச்சூளையில் தூக்கி போடப்பட்ட போது அவர்களோடு உலாவின தேவன் உடைய பிள்ளைகளோடு, உடைய பிள்ளைகளின் பிரச்சனைகளை, பாடுகளே, கண்ணீரின் பாதையில் நெருக்கங்களே, நீர் அவர்களோடு கூட உலாகி ஆண்டவரே, அக்னி கஷ்டங்கள், பலவீனங்கள், பாடுகள் அவர்களை பலன் செய்யாதபடி நீர் பத்திரமா பாதுகாக்க முடியாது. உடைய பலத்த கரத்திலே ஓங்கிய வயிற்றுக்குள்ளே அவர்களை தருகிறோம் அப்பா. இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி, கனமும், வல்லமை, பலனும், ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.